வணக்கம். திரையரங்கம் சையாரா. இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய திரைப்பட நிறுவனம் யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ். இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் மோஹித் சூரி. இளமை தவழக்கூடிய அருமையான காதல் கதை இது. வாணி பத்ரா என்ற ஒரு அழகான இளம்பெண், நன்கு எழுதக்கூடிய ஆற்றல்களை படைத்த அவள், அருமையான கவிதைகளை படைக்கக்கூடியவள். அவளை மகேஷ் ஐயர் என்ற ஒரு இளைஞன் காதலிக்கிறான். அந்த இளைஞனை வாணி பத்ராவும் காதலிக்கிறாள். எனினும் அவளை அவன் ஏமாற்றி விடுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் கிரிஷ் கபூர் என்ற ஒரு அழகான இளைஞனை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. கிரிஷ் ஒரு அருமையான பாடகன், பல இசைக்கருவிகளை இயக்கத் தெரிந்தவன், இசை உலகத்தில் மிகப்பெரிய மனிதனாக வரவேண்டும் என்ற வேட்கையை மனதில் வைத்து கொண்டு இருப்பவன். அவர்கள் இருவரும் சந்திக்க நேரும்போது அவர்களுக்கு இடையே ஒரு நெருங்கிய நட்பு உண்டாகிறது. வாணி அருமையாக பாடல் எழுத அந்த பாடலை தான் கலந்து கொள்ளக்கூடிய இசை கச்சேரிகளில் மேடையில் பாடுகிறான் கிரிஷ். அந்த பாடலை பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களையே மறந்து கேட்கின்றனர், ரசிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து பல பாடல்களை வாணி எழுதுகிறாள். அந்த பாடல்களுக்கு தன்னுடைய குரலின் மூலம் உயிர் தருகிறான் கிரிஷ் கபூர். அவர்களுக்கிடையே காலப்போக்கில் காதல் என்ற உணர்வு உண்டாகிறது. இப்படிப்பட்ட சூழலில் சிறிதும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் நமக்கு முன்னால் தெரிவிக்கப்படுகிறது. அது என்ன என்றால், வாணி பத்ரா தீர்க்க முடியாத ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதே அது. அல்சைமர் என்ற மறதி நோயால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். ஏற்கனவே நடைபெற்ற பல சம்பவங்களை அவள் மறந்து விடுவாள், பல மனிதர்களை மறந்து விடுவாள், பல நிகழ்ச்சிகளை மறந்து விடுவாள், பல கடந்து சென்ற விஷயங்களை இப்போது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்று அவள் நினைப்பாள் என்பதும் தெரிவிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் இப்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய வாணியின் முன்னாள் காதலனான மகேஷ் மீண்டும் அவளுடைய வாழ்க்கைக்குள் புகுந்து கொண்டு அவளுக்கு பல இன்னல்களை உண்டாக்க முயற்சிக்கிறான். கிரிஷ் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதே இனி தன்னுடைய வேலை என்று மனதில் நினைக்க ஆரம்பிக்கிறான். தன்னை பெரிதாக நினைக்கக்கூடிய கிரிஷ் தன்னுடைய உயர்ந்த லட்சியங்களை எங்கே அடையாமல் போய்விடுவானோ என்று நினைக்கக்கூடிய வாணி அவனுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி எங்கோ காணாமல் போய்விடுகிறாள். வருடங்கள் கடந்து ஓடுகின்றன. அவள் எழுதிய சையாரா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலை இசை கச்சேரிகளில் பாடுவதன் மூலம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் வாணியின் செவிகளை அந்த பாடல் வரிகள் எட்டும். அவள் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இணைவாள் என்ற நம்பிக்கை மட்டும் கிரிஷுக்கு ஆழமாக இருந்து கொண்டே இருந்தது. அதைத் தொடர்ந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சியில் அவன் சையாரா என்ற அந்த பாடலை பாட உலகமெங்கும் இசை ரசிகர்களுக்கு மத்தியில் போய் சேர்கிறது. அப்படி அந்த பாடல் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மணாலி என்ற இடத்தில் இப்போது இருக்கக்கூடிய வாணி பத்ராவின் காதுக்கும் போய் சேர்கிறது. தான் எழுதிய அந்த அருமையான பாடலை எந்த அளவிற்கு உயிர்ப்புடன் கிரிஷ் கபூர் பாடுகிறான் என்பதை நினைத்து அவள் சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்கிறாள். அவள் அங்குதான் இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு அவளை கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டும் என்று எத்தனையோ கிலோமீட்டர்கள் தாண்டி பயணித்து அந்த இடத்திற்கு கிரிஷ் வருகிறான். அங்கு தன்னுடைய
உயிரென நேசிக்கக்கூடிய காதலியான வாணியை பார்க்கிறான். அந்த 2 இளம் காதலர்களும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர். இசை ரசிகர்களுக்கு முன்னால் வாணி எழுதிய அந்த சியாரா என்ற அந்த பாடலை மிகுந்த சந்தோஷத்துடன் கிரீஷ் கபூர் பாடுகிறான். அதை பார்த்து மகிழ்ச்சியின் உச்சிக்கே செல்கிறாள் வாணி. அதைத் தொடர்ந்து பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் அவர்களுடைய திருமணம் நடைபெறுகிறது. அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. கவித்துவ தன்மையுடன் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான காதல் கதை இது. அகான் பாண்டே இவர்தான் கிரீஷ் கபூர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளம் நடிகர். இவருக்கு இது முதல் படம் என்று நம்மால் சிறிது கூட நம்பவே முடியவில்லை. அந்த அளவிற்கு இந்த கதாபாத்திரத்துடன் இரண்டர கலந்து மிகவும் அருமையாக இவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அனீத் பட்டா இவர்தான் வாணி பத்ரா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. அழகான நடிகை, அருமையான முக வெளிப்பாடுகளை கொண்ட நடிகை, கவித்துவ தன்மை கொண்ட காட்சிகளில் தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நமக்கு முன்னால் ஒரு காதல் தேவதையாகவே இவர் தோன்றுகிறார். இந்த படத்திற்கு இந்த இளம் பெண்ணின் அழகும் திறமையும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்று கூறலாம். ஜான் ஸ்டூவர்ட் எடூரி இவர்தான் இந்த திரைப்படத்திற்கான பின்னணி இசையை அமைத்திருப்பவர். இளமை தவழக்கூடிய ஒரு காதல் கதையை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு கவித்துவ தன்மையுடன் இசையமைக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு இவர் படம் முழுக்க செயலாற்றி இருக்கிறார். ஷீதல் சர்மா இவர்தான் இந்த படத்தினுடைய உடை அலங்கார நிபுணர், காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றி இருக்கக்கூடிய இவருடைய பங்கு இந்த படத்தில் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. விஜய் ஏ கேங்குலி இவர்தான் இந்த படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர். இந்த படத்தில் வரக்கூடிய நடன காட்சிகளை ஓஹோ என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு இவர் அமைத்திருக்கிறார். இந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகனும் கதாநாயகியும் மற்ற கதாபாத்திரங்களும் அருமையாக நடனமாடுவதை பார்த்து நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய விஜய் கேங்குலியை நான் பாராட்டுகிறேன். விகாஸ் சிவராமன் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பொயட்டிக் நேச்சர் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோமே, அதற்கு ஏற்றாற்போல இவர் படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை தன்னுடைய சினிமாட்டோகிராஃபி திறமையை நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். சங்கல்ப் சதானா இவர்தான் இந்த படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் எழுதியிருப்பவர். இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் எப்படிப்பட்ட கதையை விரும்புவார்களோ, எந்த அளவிற்கு ஒரு படத்தின் திரைக்கதை இருக்க வேண்டுமோ அதை நன்கு மனதில் வைத்து கொண்டு தன்னுடைய திறமையை படம் முழுக்க இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த திரைப்படம் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் இவர். இந்த திரைப்படத்தின் பாடல்களை பலரும் பாடியிருக்கிறார்கள் என்றாலும் அஜித் சிங், ஸ்ரேயா கோஷல் ஆகிய இருவரும் எந்த அளவிற்கு அருமையாக பாடியிருக்கிறார்கள் என்பதை இங்கு கூறியே ஆக வேண்டும். அனைத்து தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றி படத்தை அளித்த இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான மோஹித் சூரியை முழு மனதுடன் நான் பாராட்டுகிறேன்.